கடைசியாக நான் எடுத்த முடிவு இந்த கடையை நான் க்ளோஸ் பண்ணுறது. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ப்ரோலஜன் பாஸ் பேசுகிறேன். இன்றைக்கி 12 மாதம். எப்போதுமே 12 மாதம்னா நம்ம அலப்புறம் கிளப்புறோம், தலைவர் நிரந்தரம்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் 12 மாதம் அப்படி இல்லை. எனக்கு பெரிய ஒரு பாதிப்பு. ராத்திரி 12 மணிக்கு ஆரம்பித்த எனக்கு ஒரு ஷாக்கான நியூஸு. இன்ன வரைக்குமோ அதுலேருந்து மீள முடியாமல் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் எப்படி இருக்கேன். இந்த கடையை ஒரு 2 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி எவ்வளோ தடைகளை தாண்டி கொண்டு வரலான்னு பார்த்தேன். 2 விஷயம் இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் 2 விஷயம் முக்கியமானது. நேச்சர் ரொம்ப தடை விடிக்குது. ஏற்கனவே கால் வரைக்கும் ஏறிச்சு. அப்படி இப்படின்னு காப்பாற்றி திரும்ப கம்பேக் கொடுத்தேன். திரும்பவும் இந்த மழை 4 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை எப்படா ஏறும் எப்படா ஏறாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் திக்குன்னு இருக்குது. ராத்திரியில் தூங்கிட்டு இருப்ப கூட இங்கே வேகமாக மழை பெஞ்சுன்னா காலைல முடிச்சுட்டு கடைக்கு வர வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அந்த தம்போ ஏரியா எப்போ வெள்ளம் ஏறும்னு தெரியாமல் இருக்கு. ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி ஹெவி ரெயின் வருதோ, அதாவது ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு எப்போல்லாம் இந்த மழை சீசன் வருதோ அப்போல்லாம் இந்த மாதிரி தண்ணி ஏறி ஒரு தடவை உங்களுக்கே தெரியும் தம்போயில் எப்படியாப்பட்ட மழை எப்படியாப்பட்ட டேமேஜ் ஆகுனுச்சுன்னு. இது வரைக்கும் உள்ள கடையில் ஏறி இருக்கு. இப்போ இந்த தண்ணி ஏறக்குறைய மாதம் வரைக்கும் ஏறும். இந்த கடையை நான் எவ்வளோ காப்பாற்றணும்னு பார்த்தேன், ஆனால் என்னால் முடியல. இந்த நேச்சர் எனக்கு வழி கொடுக்க மாட்டேங்குது. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ பஞ்சர்னு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது கால் மட்டும் ஏறி உள்ளே வர ஆரம்பிச்சிடும். 2வது விஷயம், எவ்வளோ தான் இவ்வளோ நேச்சர் நம்மளை பாடாப்படுத்தினாலும் இந்த கடை ரெண்ட் வச்சுருக்கிறவங்க அதுக்கு கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இப்போ 8000 வெள்ளி இருந்த ரெண்ட்டு இப்போ 8500 வெள்ளிக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நான் மலையில் என் கஸ்டமரை கூப்பிடவும் முடியாது. ஏன்னா எனி டைம் முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி ஏறுது. இதனால் நிறைய பேருக்கு என்னோட கஸ்டமரோட காடியிலலாம் தண்ணி ஏறி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க. ஸோ எனக்கு கடைசியாக நான் எடுத்த முடிவு இந்த கடையை நான் க்ளோஸ் பண்ணுறது. இந்த 2025 எனக்கு நிறைய படத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஜனவரிலேருந்து இப்போ டிசம்பர் வரைக்கும் வந்திருக்கேன். நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கேன். எனக்கு பில்லர் மாதிரி இருந்தவங்கலாம் இப்போ இல்லாமல் போயிட்டு இருக்க சுச்சுவேஷன். இது அவங்கள சொல்லி தப்பு இல்லை, நான் என்ன சொல்லியும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்க சுச்சுவேஷன்லன்னு பார்த்தா நான் ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணியிருக்கேன். என் சுச்சுவேஷன்லன்னு பார்த்தா நான் எவ்வளவோ கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் எதிர்பார்த்தா இப்போ உள்ள சூழ்நிலை என்னால் செய்ய முடியல. ஆனால் தலைவர் சொன்ன மாதிரி தான், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், கஷ்டப்படுவேன். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிது எதுவும் நினைக்காது. ஆனால் என்ன இப்போ எனக்கு ஒரு மன கவலையான விஷயம்னா, இப்போ தான் நான் கஸ்டமரை பூல் பண்ணி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர ஆரம்பித்தேன். ராத்திரிலலாம் பார்த்தீங்கன்னா 3/4 டைம் என் கடை பொண்ணுவாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன்னா நான் எவ்வளோ ஹெவி ஹார்ட்டட்டாக இந்த முடிவை நான் எடுக்கிறேன்ட்டுன்னு யோசிச்சுக்கேங்க. பெயிண்ட் அடித்ததுலேருந்து, டெக்கரேஷன் பண்ணதுலேருந்து, ஸ்டாஃபை ஹையர் பண்ணதுலேருந்து ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சேன். டிஷ்ஷு மெனு எல்லாத்தையும் பார்த்து தான் செஞ்சேன். இப்போ நானே என் கையால் அடைக்க போகிறேன்றது தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறையாவே ஃபீலிங்காக இருக்குது. நான் தோற்று போகல, நான் திரும்பவும் வருவேன். ஆனால் எப்போ வருவேன் எப்படி வரேன்னு யாருக்குன்னு தெரியாது. வர வேண்டிய நேரத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக வருவேன். ஸோ கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த கட்ட முடிவு என்ன செய்யுதுன்ட்டுன்னு யோசிக்கிற வரைக்கும் இந்த 12ஆம் மாதம் நம்ம ஷட் டவுன் பண்ணுறோம். எக்ஸாக்ட் டேட்டை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். எனக்கும் ப்ரோலஜனுக்கும் சப்போர்ட் பண்ண என் கஸ்டமர் அனைவருக்கும் மிகவும் நன்றி. உங்களுக்கு நான் பயங்கரமாக கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நான் திரும்ப கம்பேக் கொடுப்பேன். வெயிட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வர வரைக்கும் நன்றி ஃப்ரம் ப்ரோலஜன்.